கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நமக்கு 2 வகையான பார்வைகள் இருக்க வேண்டும். நமக்கு தேவன் அருமையாக 2 கண்களை கொடுத்திருக்கிறார். அந்த கண்களை கொண்டு நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு பார்வை சாதாரணமாக உலக பிரகாரமான காரியத்தை நம்ம கண்ணோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான காரியம் என்னென்னு சொன்னால், நமக்கு விசுவாச கண்கள் மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னால், இந்த கண்களை கொண்டு சில காரியங்களை மட்டும்தான், ஒரு எல்லை மட்டும்தான் நம்மாலே பார்க்க முடியும். நமக்கு அதிகமாக இருக்கிற மற்ற காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இன்னும் ஒரு ஆவிக்குரிய கண்கள் தேவை. அந்த கண்களுக்கு இன்னொரு பெயர் விசுவாச கண்கள். அந்த விசுவாச கண்கள் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே மனிதர்கள் உலகத்தில் பார்க்கிறதைப் போல நம்ம ஒரு காலத்திலும் நிச்சயமாக பார்க்க மாட்டோம். நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். இதற்கு ஆதாரமாக சொல்லும் பொழுது, எண்ணாம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு பிரதிநிதியாக ரெப்ரசன்டேட்டிவ்ஸு அங்கே அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் அங்கே போய் அந்த தேசத்தை வேவு பார்க்கிறார்கள். அவர்களில் தெரிந்து கொள்ள 12 பேர் போனாங்க. அவர்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை குறித்து தான் பார்த்தாங்க. எல்லாம் நடந்தது. ஆனால் அவர்கள் அந்த தேசத்தினுடைய செழிப்பை அவர்கள் திரும்ப கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேசம் என்று. பொதுவாக பார்க்கின்ற வேளையில் நல்ல செழிப்பான கானான் தேசத்தை கர்த்தர் காண்பித்தார். ஆனால் அதில் 10 பேருக்கு அவருடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது அங்குள்ள மக்கள் மிகவும் ஒரு ராட்சசர்களைப் போல இருந்தார்கள். அவர்களுடைய பார்வைக்கு நாம் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் அந்த 12 பேர் உள்ள கூட்டத்தில் ஒரு 2 பேருடைய பார்வை விசுவாச கண்ணோட்டம் வித்தியாசமாக இருந்தது. அது என்னவென்று பார்த்தால், அவர்களுடைய பார்வை நிச்சயமாகவே மாறுபட்டதாக இருந்தது. அதை தான் இந்த நேரத்தில் நான் விசுவாச கண்கள் என்று சொல்கிறேன். அந்த விசுவாச கண்களினாலே பார்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் எளிதிலே மேற்கொள்ளுவோம். அந்த 10 பேர் கொடுத்ததை ரிப்போர்ட்டை பார்த்து, அறிக்கையை பார்த்து அங்குள்ள ஜனங்கள் அதிகமாக பயந்து போனார்கள். ஐயோ, நாம் அழிந்து போகணுமே என்று சொல்லி 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் தங்களுடைய உடைகளை கிழித்து கொண்டு அந்த இடத்துல கூடாரத்தில் வந்து மோசேக்கு நேரத்தில் அவர்கள் அதிகமாக பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து நாம் எளிதாக இதை மேற்கொள்ளுவோம். 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதை மட்டும் நான் படிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நிச்சயமான ஒரு உண்மையான ஒரு மனம் அந்த காலேபுக்கும் யோசுவாக்கும் இருந்தது. அதன்படியாக தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அந்த 10 பேர் கொடுத்த அறிக்கையை காட்டிலும் இவருடைய அறிக்கையின்படி அவர்களை கொண்டு போய் சேர்த்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு 2 வகையான கண்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று இயற்கையாய் பார்க்கக்கூடியது, அதை பார்த்து நம்ம பயந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சுனாக்கா அநேகமாக மருத்துவர்களோ மற்றவர்களோ நம்மை பயமுறுத்தக்கூட முடியும். அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடியதான விசுவாச கண்களிலே எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு எந்த ஒரு காரியம் தீமையாய் வந்தாலும் அது நன்மையாக மாறும் என்று ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை விசுவாச கண்களை கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலே விசுவாசத்தை பெற்று அகமகிழ்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யோசுவாவுக்கும் காலேப் இருந்த அதே விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவர்கள் விசுவாச பட்டியலிலே இடம்பெறாமல் போயிருந்தாலும் கூட ஆண்டவரே, அவர்கள் விசுவாச வீரர்களே ஒருவராக எண்ணப்படுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, அவருடைய விசுவாச கண்ணோட்டத்தின் மூலமாக அவர்கள் கானானுக்குள்ளாக பிரவேசித்தார்கள், மற்றவர்களையும் அவர்களை பிரவேசிக்க செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்ல விசுவாச கண்களை கொண்டு இந்த நாளை நாம் முடிப்போம். நம் தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன்.